ஹலோ மக்களே, வெல்கம் டு ராஜேஷ் யூடியூப் சேனல். நீங்கள் வந்து வித்தியாசமான ஒரு சமையல் செஞ்சுருக்கிறேன். அது என்ன அப்படின்னா, கொய்யாக்காயை வச்சு ஆல்ரெடி சட்னி செஞ்சுருந்தேன் இல்லையா? இப்போ அதே மாதிரி கொய்யாக்காயை வச்சு இந்த வெயிலுக்கு ஒரு தயிர் பச்சடி தான் செஞ்சுருக்கிறேன். அது என்ன அப்படின்னா, இந்த இருக்கு பாருங்க, சீதீஸ். இதுதான் இந்த கொய்யாக்காய் தயிர் பச்சடி. சாப்பாட்டில் வச்சு சூடான சாப்பாடை வச்சு இதை ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா எல்லாம் அறுசுவையாக இருக்கும். அதாவது காரம், புளிப்பு, துவர்ப்பு, இனிப்பு எல்லாமே இருக்கும். ஏன்னா தக்காளி போட்டிருக்கிறேன், வெங்காயம் போட்டிருக்கிறேன், பச்சை மிளகா போட்டிருக்கிறேன், இஞ்சி, அப்புறம் வந்துட்டு முக்கியமாக கொய்யாக்காயும் துருவி போட்டிருக்கிறேன். சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு ரீச் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ப்ராடாக இருக்கிற மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 2 பாக்கெட் தயிர், சரிங்களா, 1/4 லிட்டர் பாக்கெட் இருக்கு இல்லைங்க, அது வந்து 2 பாக்கெட் தயிர் எடுத்து மிக்சியில் போட்டு பல்ஸில் நல்லா திரையாக இல்லாமல் நல்லா அடித்து வச்சுருக்கிறேன். நீங்கள் எருமை மாட்டு தயிர் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா கட்டியாகவும் இருக்கும், திக்னஸும் அதிகமாக இருக்கும். தண்ணி ஊற்றாமல் தான் அரைச்சிருக்கிறேன். இப்போ இது ஊற்றியாச்சுங்களா? அதுக்கப்புறம் இந்த கோயாத்தாக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் கொய்யாக்காய். இதுக்கு பேர் தான் கோயாத்தான்னு நான் வச்சுருக்கேன். கொய்யாக்காயை வந்து அதாவது அந்த விதை இல்லாமல் ஸ்கின்னை மட்டும் எடுத்து இந்த மாதிரி பீல் பண்ணி வச்சுருக்கேன், துருவி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி ஒரே ஒரு கொய்யாக்காய் தான் இது. நல்ல காய், அதாவது பழமாக இல்லை, நல்ல காய், பார்த்திங்கனாலே தெரியும். இதை வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம். தயிரில் வந்து சேர்த்துக்கணும். துருவி சேர்த்துக்கோங்க. அரைக்கவோ இல்லை பொடிசாக கட் பண்ணவோ வேண்டாம். துருவி சேர்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம வளர்க்கணுன்னு அவசியம் இல்லை, அப்படியே ராவாகவே சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் வந்து இந்த தயிருக்கு லைட்டாக சால்ட்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துக்கணும். தாளிப்பு இதில் வந்து வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகா காரத்துக்கு, அப்புறம் உளுந்து, கடுகு, கருவேப்பிலை, மல்லித்தலை எல்லாம் போட்டு வதக்கி வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து நான் இன்றைக்கி வந்து கோகனட் ஆயிலில் தான் இதை வதக்கியிருக்கிறேன். இப்போ இதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா வெள்ளை சாதத்தில் போட்டு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், அறுசுவையாக இருக்கும். புளிப்புக்கு தயிர், துவர்ப்புக்கும் இனிப்புக்கும் கொய்யாக்காய், அப்புறம் வந்து டொமேட்டோ, வெங்காயம், பச்சை மிளகா காரத்துக்கு எல்லாமே இருக்கிறதுனால சூப்பராக இருக்கும். அது சம்மருக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நல்லா வேறு லெவலாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் இதை கொடுத்து பாருங்கள், சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. இதை மட்டும் சாப்பாடு சாப்பிட்லாம். இப்போ வந்து ஓகே, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து கடைசியாக அந்த மிக்ஸி ஜார், தயிர் வந்து அடித்து வச்சுருக்கோம்ல, அந்த மிக்ஸி ஜாரில் லைட்டாக தண்ணி சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜாரை அலசி தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப கட்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனால் இது வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி தான் இருக்கும், அப்போ தான் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா மோரில் இது பண்ண மாதிரி ஆயிரும். ஸோ வந்து தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம கொய்யாக்காயெல்லாம் நிறையா போட்டிருக்கிறதுனால நல்லா அப்படியே வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், கோயாத்தா ரெடி. இது வந்து நல்லா சூடான சாதத்தில் போட்டு அப்படியே பிணைஞ்சு சாப்பிட்டிங்கன்னு வைங்க, வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்குது. அப்படியே எல்லா விதமான கலரும் இருக்கும். இது வந்து அப்படியே ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க, எதுவுமே பண்ணாமல் அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு பிளேட் போட்டு கவர் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா அந்த எசன்ஸ்லாம் இறங்கணும், தயிர் வந்து லைட்டாக புளிக்கணும். ஏன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அப்படியே யூஸ் பண்ணுறப்ப புளிப்பு இருக்காது, புளிப்பு ஏறணும். அதனால் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. இது மாதிரி ஒரு பிளேட்டை போட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. நல்லா வந்து எல்லா இதுவும் வந்து மிங்கிள் ஆகட்டும். அதுக்கப்புறம் சூடான சாதத்தில் வச்சு சாப்பிட்டோம்னா
வேறு லெவலில் டேஸ்ட் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே.